டைம் மணி இன்டர்வல் எடுக்கிறோம்டா. வாடா கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமாண்டா மோட்டு, வாடா தேட்டருக்கு போய் வருவோம். என்ன அந்த அண்ணங்க தேட்டருக்கு போகிறத பற்றி பேசினு இருக்காங்க? ஒருவேளை கிளாஸை கட்டிட்டு தேட்டருக்கு போவாங்களோ? விடக்கூடாது, உடனே இந்த விஷயத்தை சாருக்கு சொல்லி ஆகணும். என்னடா மணி, ஏதோ கிளாஸை கட்டி வச்சுட்டு தேட்டருக்கு போக போறியாமே, எங்கே போக போகிற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். மோட்டுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்து சொன்னான் சார். அதனால தான் சார் டாய்லெட் போகலான்னு பேசினேன் சார். வேறு ஒன்றும் இல்லை சார். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு எங்கேயாவது போகலாங்கிறான்னு முடிவு பண்ணீங்க. அப்புறம் இந்த வகுப்பறையில் வந்து உட்காரவே முடியாது. ஒழுங்கா பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காருங்க, போங்க. மோட்டு, நாம் எங்கே பேசி இந்த விஷயம் எப்போரா சாரு காதுக்கு போச்சு? யார் சொன்னது தெரியலையே. நாம பேசியிருக்கும் போது அந்த செல்வம் தாண்டா ஒட்டு கேட்டான். அவன் தான் சொல்லியிருப்பான். வா போய் அவன் என்னன்னு கேட்போம். சே, நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டான்டா. வாடா போய் அவனை ஒரு கை பார்ப்போம். டே தம்பி, நீ அவளா சாருக்கிட்ட நாங்கள் தேட்டருக்கு போகிறேன்னு சொன்னேன். ஆமாண்ணா, நீங்கள் 2 பேரும் கிளாஸ்லேருந்து எஸ்கேப் போகலாம் பார்த்தீங்க. அதான் நான் சார்கிட்ட சொன்னேன். இதில் என் மேலே என் தப்பு இல்லைண்ணா. கிளாஸை கட் அடிச்சுட்டு தேட்டருக்கு போகலான்னு நினச்சது உங்கள் தப்பு. அதனால தானா நான் சொன்னேன். நீங்களும் படிக்கணுன்றது தானா என் விருப்பம். நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு நான் எக்காரணமும் உதவி செய்ய மாட்டேண்ணா. டே செல்வம், நீ என்னடா ஹரிச்சந்திர தம்பியா? எப்போவுமே உண்மைதான் பேசுவிய, பொய்யே பேச மாட்டியா? சார்கிட்ட சொல்லி எங்களை திட்டு வாங்க வைக்கிற. எங்கள் பேரண்ட்ஸு எங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ எங்களை திருத்த பார்க்குறியா? நாங்கள் தேட்டருக்கு போவோம், எப்போன்னு அழிஞ்சு போவோம். அதுக்காக நீ யாரா? என்னை அடிச்சிட்டிங்களேண்ணா. இதுக்காக பாரு, நீங்கள் அனுப்பி வைப்பீங்கண்ணா. எங்கள் அண்ணன் வருவான், அவங்க எல்லாம் போட்டு அடிப்பான். யார் அவன்? யாரும் அண்ணன் வர சொல்கிறான் அவனை. அவனா பெரிய பிஸ்தாவா? நாங்கள் அடிக்கிற அடியில் அவன் ஐயோ அம்மானு கத்தின்னு ஓடணும். வர சொல்கிறான் அவனை. இருங்க, எங்கள் அண்ணன் வந்து உங்களை எப்படி அடிக்க போகிறான்னு நான் யோசித்து பார்க்குறேன். டே தம்பி, என்ன கனவா? டேய், இன்னும் 3 எண்ணெய்க்கு முடிக்கிறதுக்குள்ள எங்கள் அண்ணன் வந்து உங்களை எப்படி அடிக்க போகிறான் பாடுறா. அதையும் தான் பார்ப்போமே. தம்பி, எதுக்குடா இவர? நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை யாராச்சுது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா, இவங்க தானே அச்சாங்க. நாம நீ அச்சாசல்ல அவனை மாதிரியே இருக்கிறான். யாரா அவன்? நம்ம ஏரியாவில் சீன் போட்டுங்கிறான். அதான்ப்பா தெரியல. செம்ம உதவாயின்னு போகிறான். டேய், நீ 11th தானே? அந்த ஏ குரூப்பு ஏன்டா இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிறீங்க? ஆமாம், நாங்களாம் சீனியரு. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அவன் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் குறுக்க வரான்? டேய், நான் யார் தெரியுமா? +2 வெற்றி. உன்னோட நான் ரொம்ப சீனியரா. ஐயோ அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். இனிமேல் அவங்க விஷயத்தில் குறுக்க வர மாட்டேண்ணா. படிக்கிற பசங்களாம் இருங்க. அதை விட்டுட்டு நீங்களே இப்படி அட்டுடி பண்ணி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தானே சின்ன பசங்களை கற்றுப்பாங்க. அதனால் இனிமேல் தம்பி, என் தம்பிக்கிட்ட மோதாத, புரிஞ்சுக்க. சரி, நான் போய் வரேன். சரி, என் தம்பி அடிச்சிங்களாமே, எவன்டா அடித்தது? ஒழுங்கு மரியாதை சாரி கேட்டுருங்க, இல்லைன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. சாரி கேள்றாங்கிற? சாரி 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 தம்பி, உன்னை அடித்ததுக்கு சாரி. என்னை மன்னிச்சிருப்பா. அண்ணா, வாண்ணா போவோம்.
இவங்க வீட்டில் என்னென்ன பேச்சு? அண்ணா அவங்க அடித்தது இன்னும் எனக்கு வலிச்சுன்னு தானே இருக்குது. நீ அவங்கள அடிப்புன்னு நினச்சேண்ணா, ஆனால் நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டியண்ணா. ஏன்னா இப்படி பண்ணிட்ட? டேய் தம்பி, நம்ம வாழ்நாளில் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரையும் அடித்து துன்புறுத்தவும் கூடாது. மற்றவன் உன்னை அடித்தானா அவனுக்கு உன்னுடைய இடது கணத்தை காடுன்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அவங்க மேலே கோவப்படுற? எல்லாம் விட்டுரு, எல்லாம் சரியாயிரும். ஐயோ என்னடா இது வீட்டில் எரியுது, என் வீட்டில் எரியுது. அம்மா எங்கம்மா இருக்கிற? மா ஐயோ வெற்றி, நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படிப்பா சொல்லுவேன்? உங்கள் அம்மா மாமா என்ன சொல்ல வர மாமா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ சொல்கிறது பார்த்தா பயமாக இருக்குது மாமா. சொல்லு மாமா, எங்கள் அம்மா எங்கே? கேஸ் வெடித்ததால் உங்கள் அம்மா வீட்டோட எரிஞ்சிட்டாங்கப்பா. எங்களால் காப்பாற்ற முடியலப்பா. ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயும் எங்களால் காப்பாற்ற முடியலப்பா. இறந்துட்டாங்க. ஐயோ அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியே. சரி தம்பி, நீ வெளியூரில் போய் நல்லா படிச்சுட்டு வாப்பா. அப்புறமா பார்ப்போம். அப்பப்போ ஃபோன் பண்ணுப்பா. அண்ணா, இந்த சோகத்தில் நான் வெளியூர் போய் படிச்சு தான் ஆகணுமா? உன் படிப்பு என்ன ஆகிறது? டேய், அம்மா என்னடா சொன்னாங்க? நம்ம குடும்பத்தில் யாராவது படித்து வக்கீல் ஆக மாட்டாங்களா, போலீஸ் ஆக மாட்டாங்களா, கலெக்டர் ஆக மாட்டாங்களா, கனவு கண்டிருப்பாங்கல்ல, அந்த கனவு நீ தாண்டா நனவாக்கணும். அதுக்கு தாண்டா உன்னை படிக்க வைக்கிறேன். எனக்குண்ணா நான் இப்படி மாமா கூட இருந்துடுறேன்டா. ஒன்றும் கவலைப்படாத. உன்னை நான் எப்படியா படித்து ஒரு டாக்டராகவோ வக்கீலாகவோ இல்லை ஒரு கலெக்டராகவோ ஆக்கிய திருவுண்டா. நீ போய் வா, அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிண்ணா, உன் ஆசைப்படியே நான் போய் வெளியூரில் படிக்கிறேன். இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைண்ணா. சரி, பாய்ண்ணா. டேய் வெற்றி, இருந்தாலும் உன்னை படிக்காமல் வச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைடா. நீ படித்து ஏதாவது கலெக்டர் டாக்டரோ ஆகணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நான் உன்னை படிக்க வைக்கிட்டாடா. ஏன் மாமா, உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம்? ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இது இல்லாமல் வீட்டில் வேறு கஷ்டம். நான் உங்கள் ஊர் சேர்ந்து விவசாயம் பார்க்குறேன் மாமா. எனக்கு சொந்தமாக 1 ஏக்கர் நிலம் இருக்குது மாமா. அதை வச்சு நானும் விவசாயம் செஞ்சு என் தம்பி படிக்க வைப்பேன் மாமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் தம்பி ஒரு கலெக்டர் டாக்டரோ வானா எனக்கு உங்களுக்கு தானே பெருமை மாமா. நம்ம அம்மாவுக்கு அதோட பெருமை மாமா. சரி மாமா, அவனை வழி அனுப்பி வைப்போம். சரி தம்பி, ஊருக்கு போய் ஃபோன் பண்ணு. அப்பப்போ எங்கிட்ட ஃபோனில் பேசினே ஆடுறா. ஓகேண்ணா. சரி பாய்ண்ணா, நான் போய் வரேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது.